நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். Hi, I'm Kennet Alphy, founder of Brand Dogs. Welcome to this video. In this channel, we'll be answering questions around entrepreneurship, mindset, and personal development. Winning and losing, how to win more. ஓகே, வின்னிங் அண்ட் லூசிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வின்னிங் இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ வின்னிங், இன்னொன்று மேக்ரோ வின்னிங். மைக்ரோ வின்னிங் என்னென்னா சின்ன சின்ன கோல்ஸ். மேக்ரோ வின்னிங் என்னென்னா நீங்கள் செட் பண்ணுற பெரிய கோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு ஃபேமிலி ட்ரிப் கூப்பிட்டு போகணும்னு நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் மேக்ரோ கோல்ஸாக இருக்கலாம். மைக்ரோ வின்னிங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது ஒரு இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் மைக்ரோ வின்னிங். பட் வாட் பீப்புள் டூ இஸ், நம்ம எல்லாருமே மேக்ரோ வின்னிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எப்போ நான் வந்து வீடு வாங்க போகிறேன், எப்போ நான் கார் வாங்க போகிறேன், அதிலே ஃபோக்கஸ் பண்ணி அது கிடைக்கலனா we are feeling sad, we are feeling depressed. The thing is, when you don't celebrate the micro winnings, that is உங்களோட டு டூ லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், waking up this time, doing this activity that time, and working, giving your fullest in the work அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலைன்னா you will not be able to move to that place. So if you want to win the bigger goal, you need to be focusing on the smaller wins, and if you focus on that, you'll be able to get that easily. So that's about it. Negative self-talk, how to stop it. See, negative thoughts அதை ஸ்டாப் பண்ண நம்ம நினைக்கவே முடியாது. You just need to come to an awareness. Negative thoughtsனா எப்படி, அது ஏன் வருது? See, we are going through a lot of things in our life, okay? சில விஷயம் நல்லதாக நடக்கலாம், சில விஷயம் நம்ம நினச்சது நடக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த டைம்லாம் சம்டைம்ஸ் நமக்கு செல்ஃப் டவுட்ஸ் வரும், நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எப்படி ஒரு அவேர்னஸோட எப்படி இதை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு நாளைக்கு நமக்கு மைண்டில் வந்து ஒரு 60,000 தாட்ஸ் வருது. ஓகே, ஒரு நாளைக்கு we are getting 60,000 தாட்ஸ். இதில் 90% ஆஃப் தாட்ஸ் ஆர் ஆக்சுவலி ரிப்பீட்டட். ஸோ மீதி இருக்க 10% ஆஃப் தாட்ஸை நம்ம எப்படி ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த 10,000 தாட்ஸ் என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அந்த பிரச்சனையில் எனக்கு சொல்யூஷன் தெரியாது. உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு புக்கோ அந்த சொல்யூஷன், அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக நான் ஒரு புக்கு படிக்கலாம், இல்லைனா நான் ஒரு பாட்காஸ்ட் கேட்கலாம், இல்லைனா நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி அந்த சொல்யூஷன் ட்ரிவனாக நான் பேசலாம். ப்ராப்ளம்ஸை பற்றி பேசாதீங்க, பட் சொல்யூஷன் ட்ரிவனாக இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பேசுங்க. இப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் புட்டிங் இன் நியூ தாட்ஸ். ஸோ யூ ஆர் மேனிப்புலேட்டிங் திஸ் 10% ஆஃப் தாட்ஸ். when you find a problem and அது ரிலேட்டடாகவே நீங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த நாலேஜ் நீங்கள் ஃபீட் பண்ணாலே போதும், you will be able to manipulate the 10% of the thoughts. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் ஹவு யூ கேன் சேஞ்ச் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் நெகட்டிவ் செல்ஃப் டாக் இன்டு பாசிட்டிவ் things in your life. So that's the secret. So just practice that. Just manipulating the 10% of the thoughts which is coming inside the day. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸை நான் ஷேர் பண்ண லெசன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி நான் நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அதில் பெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து I'll be trying to share this on the video. So thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா consider subscribing to this channel. Thank you.